ஆனால் நம்ம மசிலை பற்றி யாருமே பேசுறதில்ல. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, பிரியாணி சொன்னார்ல, இன்னைக்கு நைட்டு போகிறீங்க, நல்லா அதே அண்ணா நகர் கடையில் 1.5 பிரியாணி வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்ட அப்புறம் அது டைஜஸ்ட் ஆகி உங்கள் ரத்த குழாக்கு போகுது இல்லையா? ரத்த குழாலேருந்து ஃபஸ்ட்டு மசிலுக்கு தான் போகும். மசில் அதுங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது லிவருக்கு, கிட்னிக்கு, மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மசில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லிவருக்கு, உங்கள் கிட்னிக்கு, உங்கள் கட்டுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு. மசில் ஒரு ஃபில்டர் மாதிரி. லிவர் எப்படி ஒரு ஃபில்டரோ, லிவருக்கு ஒரு ப்ரீ ஃபில்டர்னு எடுத்திங்கன்னா அது வந்து மசில். ஸோ மசில் உங்களுக்கு நல்லா இருந்தால் பிரியாணி அதிகமாக சாப்பிடலாம். ஓகே ஓகே. சார் நீங்க ரெண்டு பேருமே கூட எனக்கு ஒரு கேள்வி. ஸோ பார்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள பார்க்க முடியுது அதர் தென் த சோஷியல் மீடியா ஸ்டஃப். ஸோ டெஃபினட்டாக ஒருத்தர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறோம். ஃபோன் கூட பேசுவாங்க. ஸோ டாக்டர் சந்தோஷ்க்கு பாலோட வீடியோஸில் பிடிச்ச வீடியோ என்ன, டாக்டர் பாலுக்கு சந்தோஷோட வீடியோஸில் பிடிச்ச வீடியோ? இந்த விஷயம் சூப்பர். இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு விஷயம், அழகாக ஒரு ஷேர் பண்ணியிருக்காருன்னு. எஸ், ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக டாக்டர் பாலோட ரொம்ப பிடிச்ச வீடியோஸ்னு எடுத்திங்கன்னா அந்த பாப்கார்ன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த பாப்கார்ன் வீடியோ ஏன் பிடிச்சிருந்துச்சின்னு நான் சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து மேட் பீப்புள் டாக் அபவுட் இட். ஆளுங்க பேசுனாங்க, சரியா? பாப்கார்ன் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப கம்மியாக, என்ன ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸுன்னா என்ன, எதுக்கு அவாய்ட் பண்ணணும், எவ்வளோ அவாய்ட் பண்ணணும், அந்த குவான்டிட்டி. சார் இப்போ சொன்னார்ல, பிரியாணியில் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்க, எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியே வந்துச்சு. அதனால ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ண இந்த வருஷம், போன வருஷத்தில் அவரோட வீடியோ வந்து அந்த பாப்கார்ன் வீடியோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல கான்செப்ட் ஆல்சோ. அண்ட் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா ஒன்று எக்ஸ்ட்ரா, வீட்டில் சாப்பிட்டப்புறம் நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னு வைங்க, அப்போ பாப்கார்ன் இருந்தாலும் கம்மியாக சாப்பிடுவீங்கன்றது ஒரு அந்த மாதிரி விஷயங்க தான். ஸோ எனி திங் விச் மேக்ஸ் எனிபடி டாக் அபவுட் குட் திங்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு சார் அந்த வீடியோவில் என்னை விட்டுட்டு என் ஃபேமிலி வந்து சினிமா பார்க்க போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து சார் வந்து the way that he approaches, right, the delivery is really good. I wish I had his talent. And especially அந்த ப்ராய்லர் சிக்கன்லேருந்து ஆரம்பிச்சார். எனக்கு இன்னுமே அதான் ஃபேவரேட்டான வீடியோ. ப்ராய்லர் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா? ஓ மிமிக்ரி. சார் சரி, ப்ராய்லர் சிக்கன்ல 25 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. நீங்க இப்போ ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா உங்க மசில் 30 கிராம்ஸ் சார் ரொம்ப முக்கியம். உங்க மசில் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சார் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஹெல்த்தில் வந்து டயட் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், எக்ஸசைஸ், மசில் பில்டிங்லாம் வந்து இந்தியன் கம்யூனிட்டி வந்து வி டோன்ட் ப்ரிஃபர் தட் மச். இவர் வந்ததுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் இருந்தனால இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ஃபாலோட் ஹிம் அண்ட் தென் ஐ ஹவ் இன்ஸ்பயர்ட் பை ஹிம் அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பிகாஸ் ஆஃப் ஹிம் as well. 2026ல டாக்டர் பால் 6 பேக் எடுத்துட்டு வர போறாருன்றது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். என்ன சார் எடுத்துட்டு வரீங்களா? ஒரு சேலஞ்ச் கொடுங்க சார். 26 முடியிறதுக்குள்ள இது ஒரு ஆன் ஸ்டேஜ் சேலஞ்சாவே ஆன் இருக்கட்டும். ஸ்டேஜ் சேலஞ்சாவே அவருக்கு சொல்லலாம் சார், நீங்க புஷ் அப் போடுங்க அந்த மாதிரி ஏதாவது. ஆமா சார். சண்டே அன்னைக்கு கூப்பிட்டுட்டு அவர் கலாச்சாரத்தில் ஏதாவது நியாயம் இருக்கு.